தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்ன சார் நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? யார் சார் நீங்க? என்ன சார் வேணும்? I Mr. Aditya Arunachalam, Assistant Commissioner of Police, Chennai District. Mrs. நீலாம்பரிய பார்க்கணும். மேடம் அப்பாயின்ட்மென்ட் இல்லாம பார்க்க முடியாது சார். ஹோ, உங்க மேடம பார்க்கிறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் வேற வாங்கணுமா? ஆமா சார், மேடம் இப்போ மீட்டிங்ல இருக்காங்க. இதுக்கும் ஒரு வாட்டி மேடம்க்கு கால் பண்ணி ஆதித்யா சார் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்களேன். என்னோட வருகைக்கு தான் மேடம் வெயிட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சார், நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர்னு சொல்றதுனால நான் கால் பண்ணி கேக்குறேன். ஒரு நிமிஷம் சார், உட்காருங்க, நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன். இட்ஸ் ஓகே, நான் நின்னுக்கிறேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. ஓகே சார். என் நேரம் இந்த ஃப்ராட் பண்றவ ஊரை ஏமாத்துறவளுக்காகலாம் வெயிட் பண்ணணும்னு. ஹலோ மேம். மேம் உங்களை பாக்குறதுக்காக மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்திருக்காரு. மேம் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே தான் மேம் சொன்னேன். குட். ஏதாவது ரொம்ப பேசிருப்பானே? ஆதித்யா அருணாச்சலம் தான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, என்னோட வருகைக்காக தான் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க மேடம். அவன சும்மாவா? அவனும் பெரிய புத்திசாலி தானே. சரி, ஒரு 10 நிமிஷம் அவனை காக்க வச்சுட்டு அப்புறமா அனுப்பு. ஓகே மேடம். சார், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேடம் உங்களை பாக்குறேன்னு சொன்னாங்க. ஓகே. உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே நிக்கிறேன். ஓகே சார். எதுக்கு இப்ப இந்த ஏசி என்ன பார்க்க வந்திருப்பான்? ஒருவேளை அந்த கிழவி வயலை வித்தத பத்தி சொல்லிருக்கோமோ, அத கேக்குறதுக்கு தான் வந்திருப்பானோ? என் வீடு தேடி வந்திருக்கானோ? கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சரி, கூப்பிட்டு விடுவோம். சார், மேடம்க்கு மீட்டிங் முடிஞ்சிச்சு, நீங்க இப்ப மேடமா போய் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னீங்க, 2 நிமிஷத்துலயே கூப்பிடுறீங்க. உண்மையாவே மீட்டிங் தான் நடந்துச்சா இல்ல மேடம் ரொம்ப வெட்டியா உட்கார்ந்திருக்காங்களா? சார் ஹலோ, உங்க மேடம் மீட்டிங்ல இருந்தாலும் சரி இல்ல வெட்டியா மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் சரி, வந்தது என்னோட விஷயத்த கிளாரிஃபை பண்றதுக்காகன்றதுனால பேசாம போறேன். இல்ல எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு. வாங்க வாங்க மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். என்ன தேடி வந்திருக்கீங்களே? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமோ? என்ன மிஸ்ஸஸ் நீலாம்பரி, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நல்லபடியா முடிச்சிட்டேன் மிஸ்டர் ஆதித்யா. என்ன மீட்டிங் மேடம்? எப்படி கிராமத்துல இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்தி ஃபேக்டரி கட்டலான்ற மீட்டிங்கா? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் ஒன்னும் யாரையும் ஏமாத்தல. நான் போய் கேட்டேன், ஃபேக்டரி கட்டுமா, இந்தாங்க வயலை வச்சுக்கோங்க, நீங்க ஃபேக்டரி கட்டுங்க, ஆனா எங்களுக்கு அந்த ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுங்கன்னு அவங்க தான் கேட்டாங்க. ஹோ, ரியலி? நீங்க போய் ஃபேக்டரி கட்டுறேன்னு சொன்னோன்னே எல்லாருமே இந்தாங்க எங்க வயலை வச்சுக்கோங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இதை நாங்க நம்பணும். ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் ஆதித்யா, யாரையும் ஏமாத்தி அந்த இடத்துல நான் ஃபேக்டரி கட்டணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் நினைச்சேனா எங்க வேணாலும் போய் ஃபேக்டரி கட்டலாம். அத கேக்குறதுக்கு ஒரு பய வரமாட்டான். அந்த அளவுக்கு எனக்கு பணமும் இருக்கு, பவரும் இருக்கு. அப்போ அங்க போய் கட்டலாமே, எதுக்காக வயலெல்லாம் எழுதி வாங்கி கட்டணும்? அது என்னோட இஷ்டம். உன்கிட்ட அத பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. யா கரெக்ட் தான். உங்க ஃபேக்டரி நீங்க எங்க கட்டணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்புறம் ஏன் மேடம் ரொம்ப பயப்படுறீங்க? வாட்? பயமா? எனக்கா? என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஆதித்யா? நான் யாருக்கு பயப்பட போறேன்? எனக்கு புரியலையே. புரிய வைக்கிறேன் மேடம், புரிய வைக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப கால் வலிக்குது மேடம், உட்காந்துக்கிறேன். ஹே இடியட், உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? ஐயோ சாரி மேடம், உங்க மேல கால வச்சிட்டேன். ஐயோ, அது ரொம்ப கால் வலியா இருந்துச்சா, அத நீட்டி உட்காரும் போது உங்க மேல கால் பட்டுருச்சு போல. ஷூ கால வேற வச்சுட்டேன். தயவு செஞ்சு ரொம்பவே மன்னிச்சிடுங்க. இது மரியாதை, வெறும் மரியாதை இல்ல, பயம் கலந்த மரியாதை. என்ன நீலாம்பரி மேடம், அப்படிதானே? ஹலோ, என்ன மிஸ்டர் ஆதித்யா, என் வீட்டுக்கே வந்து ஏன் முன்னாடி எனக்கு நேரா காலை நீட்டி போட்டு உட்கார்ந்து என்னைய பார்த்து மத்தவங்க மேல பயமானு கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா மேடம், அப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு. ஏய், நான் என்ன பண்ண? ஏங்க,
பொன்னி வேற சென்னைக்கு போயிட்டா நீட் கோச்சிங்க்கு. நம்ம கராத்தே குவீன், சாம்பியன் ஆஃப் கராத்தே கண்ணிக்கினியால், அவங்க வேற டோர்னமெண்ட்டுக்கு மும்பை போயிட்டாங்க. நம்ம முத்துமொழி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை கழட்ட போயிட்டாரு. இதுக்கிடையில நம்ம வேம்பு அவர் எங்கேயும் ஊரை விட்டு துரத்த முடியாதுன்னு காலையும் விட்டியாச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப அதுவா நடக்கிற மாதிரியா மேடம் தெரியுது. ஓஹோ, இவனுக்கு மொத்தமாவே சந்தேகம் வந்துருச்சா? இவனை அப்படியே ஆஃப் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஊர்ல இருக்கிறவங்கலாம் அவங்க வேலைக்கு வெளியே போயிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த கதையில எதுக்கு கொண்டு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க வேலைக்கு போயிருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் ஏன் மேடம் சொல்ல போறேன்? அவங்க எல்லாம் ஊருக்குள்ள இருந்தா உங்க வேலை நடக்காதுன்னு பயத்துல எல்லாரையும் வெளியே ஊரை விட்டு அனுப்புனதே நீங்க தானே. பிடிச்சிட்டான், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். இவனை எப்படியாவது சமாளிச்சு அனுப்பணும். நேத்து வந்தவன் எப்படி கண்டுபிடிச்சானு தானே பாக்குறீங்க. ஏய், இங்க பாரு, நான் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ஈஸியா சமாளிக்க கூடிய ஆளு. அவ்வளவு பெரிய பிசினஸே சமாளிக்கிறவ என்னால ஒரு 10ஆம் கிளாஸ் பொண்ணை சமாளிக்க முடியாதா? அதுக்காகவா நீ கோச்சிங் அவளை அனுப்பினேன்னு நினைக்கிறேன்? அதுக்கும் மேல அந்த கண்ணுக்கினியால் என்னமோ சொல்றியே கராத்தே குவீன்னு, அவெல்லாம் கராத்தேவை விட்டே ரொம்ப வருஷம் ஆகுது. அப்புறம் யாரு அந்த வேம்பு? அவெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இந்த சப்ப பீஸுங்களுக்கெல்லாம் நான் பிளான போட்டு ஊரை விட்டு விரட்டி நான் இப்ப ஃபேக்டரி கட்ட போறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மேடம், இது ரொம்ப புதுசா இருக்கே மேடம். உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஆமாண்டா நான் தான் பண்ணேன், உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுதானே பழக்கம். நீங்க என்ன புதுசா பயப்படுறீங்க? நானா பண்ணலையே, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பயந்து பேசுற மாதிரில இருக்கு. இல்ல ஒருவேளை என்ன பத்தி உங்களுக்கு தெரியலையோ? டோட்டலா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கான். இதுக்கு மேல இவன்கிட்ட தெரியலன்னு நம்மளால போய் சொல்ல முடியாது. பேசாம அவன் சொல்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டு எதிர்த்து நிப்போம். என்ன பண்ணி கிழிக்கிறான்னு பாக்குறேன். மேடம், இந்த கேஸ நான் ரொம்ப ஈஸியா முடிச்சிருப்பேன். வீராவும் வேம்பவும் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா போதும், தட்டி தூக்கி இருப்பேன். ஆனா இது ரொம்ப நார்மல் ஆயிடும்ல மேடம். நானும் கொஞ்சம் ப்ரமோஷன்லாம் வாங்கணும்ல, அதான் டைரக்டா உங்ககிட்டயே வந்துட்டேன் மேடம். நீங்களா ஒத்துக்கிறீங்களா இல்ல ஃபார்முலா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுமா மேடம்? மிஸ்டர் ஆதித்யா, ஆமா, இதெல்லாத்தையும் பண்ணது நான் தான். இப்ப என்ன பண்ணணுங்கிற? பாத்து யாரு? உன்னால என்ன ஒன்னும் கிழிக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் ஒன்லி சென்னை டிஸ்ட்ரிக்ட். இந்த போலீஸ் கெத்து, திமிரு பேச்சு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் வேர்ல்ட் லெவல்ல பிசினஸ் பண்றவ. ஆஃப்டர் ஆல் ஒரு சென்னை டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்துட்டு என்கிட்ட கால ஆட்டி பேசிட்டு இருக்கியா? மைண்ட் யோர் வேர்ட்ஸ். மேடம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஃபார் ஒன்லி சென்னை டிஸ்ட்ரிக்ட்ன்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல மேடம். ஆபீஷியலா ஒரு சின்ன கம்ப்ளைண்டோட உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சீக்கிரமாவே வரேன் மேடம். என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆதித்யா. ஐ எம் சேலஞ்சிங் யூ. உன்னால முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணி பாரு. ஒரு நாள் 24 மணி நேரம் ஜெயில வச்சு பாரு. ஹே, சேலஞ்சா? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. சொல்லிட்டீங்களே, இப்பவே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன் மேடம். உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு 24 மணி நேரம் கண்டிப்பா இருப்பீங்க மேடம். உங்களோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டாம நான் எங்கேயும் போக கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன் மேடம். இது வரைக்கும் இந்த ஆதித்யா இல்லாத இந்த ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் இந்த ஆதித்யாவோட ஆட்டத்தை இனிமே தானே பார்க்க போறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஊருக்குள்ள ஃபேக்டரி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் ஏன்டா இந்த ஊருக்குள்ள வந்து ஃபேக்டரி கட்ட முடிவு பண்ணோன்னு வருத்தப்பட போறீங்க. அது நடக்கதான் போகுது. அதையும் பாத்திரலாம். ஃப்ரம் சிஎம் டு பிஎம் எனக்கு எல்லா ஆளுங்களையும் தெரியும். நீ வெறும் அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆனா நான் பிசினஸ் விமன். பார்க்கலாம் இந்த ஆட்டத்துல வெறும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதித்யா அருணாச்சலம் ஜெயிக்கிறாரா இல்ல வேர்ல்ட் வைட் பிசினஸ் பண்ற இந்த நீலாம்பரி ஜெயிக்கிறாளான்னு பாத்துருவோம். சண்டை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு மேடம். அப்படியே நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் துட்டிக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய சர்ப்ரைஸோட உங்களை வந்து பாக்குறேன். குட் பை மேடம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பெரிய சர்ப்ரைஸோட வந்து பாக்குறானா? இவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பா ஏதாவது பெருசா பிளான் பண்ணிட்டு தான் வருவான். ஷோ, மேடம் நம்மள ரொம்ப கம்மியா எடை போட்டுட்டாங்க. நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். ஆமா, நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. மக்களே, உங்களுக்கும் தான் 2 நாள் முன்னாடி நம்ம அட்மின் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, சர்ப்ரைஸ் அப்படின்னு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அப்புறம் நம்ம அட்மின் அந்த சர்ப்ரைஸ் எப்போ ரிவீல் பண்றதா சொல்லவே இல்ல.
அந்த சர்ப்ரைஸ் நம்ம நியூ இயர் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. Jan 1, 2025. இந்த புத்தாண்ட ரொம்ப மிக சிறப்பா கொண்டாடுறதுக்காக ஸ்பெஷலான எபிசோட்ஸ்லாம் கம்மிங் எபிசோட்ல வரப்போகுது. சோ மக்களே, மறக்காம January 1, 2025 அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈவினிங் 7:30 நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல வர வீடியோவை பாருங்க. தரமான சம்பவங்கள்லாம் இனிமே தான் காத்துக்கிட்டு இருக்கு. பாத்தி யாரு? ஏய் குல்ஃபி, என்னம்மா? என்னடி அப்பையில இருந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்க? உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, ஃபோனை தூக்கி போடு. டா, ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேம்மா. ஏய் லைலா, என்னடி இங்கே நிக்கிற? மேய போல? போகணும் சுடரம்மா. இந்த குல்ஃபிய பாருங்க. நான் அப்பவே நக்ஷு கிட்டயும் அமைதி கிட்டயும் சொன்னேன், குல்ஃபிக்கு ஃபோன் கொடுக்காதீங்கன்னு. கொடுத்து இப்ப இவளும் கெட்டு போயிட்டா. ஓ, இந்த வாண்டை கெடுத்தது அந்த 2 வாண்டுகளா? வச்சுக்கிறேன். குல்ஃபி, அம்மா சொல்றது கேளு. போனை தூக்கி போட்டுட்டு சீக்கிரம் 2 பேரும் போய் மேய்ஞ்சிட்டு வாங்க, டைம் ஆகுது. குல்ஃபி, வரியா இல்லையா போ? அடியே, கோவப்பட்டா எந்திரிச்சு போறேன். த வரேன். 2 எட்டி உதைச்சாதான் நீல சரிப்பட்டு வருவடி. எல்லாம் உங்க அப்பன்னு சொல்லணும். இன்னும் சின்ன வயசா இருக்கும்னு நினைப்பு அவனுக்கு. புள்ள எப்படி இருக்கு, பொண்டாட்டிக்காரி நான் எப்படி இருக்கேன், ஏதாவது ஒரு எட்டி வந்து பார்த்தானா? அந்த சிலுக்கு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான்ல, ஒரு நாள் இருக்கு அவனுக்கு. லைலா, இந்த விஷயத்துல மனுஷங்க மிருகங்க எல்லாம் ஒண்ணுதானே? உனக்கும் உன் புருஷன் வேற யார் கூடயாவது பேசினா கோவம் வருதுல? பின்ன வராம இருக்குமா சுடரம்மா? நம்ம பொம்பளைங்க, நம்ம குடும்பம், நம்மளோட வீடு, நம்மளோட வாழ்க்கைன்னு எப்படி தூய்மையா இருக்கும். ஆனா அந்த ஆம்பளைங்க மட்டும் ஏன் சுடரம்மா அப்படி இருக்காங்க? நான் எல்லா ஆம்பளைங்களையும் சொல்லல சுடரம்மா. சில பேர் இருக்காங்க நம்மளுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு. ஆமா லைலா, நீ சொல்றது சரிதான். தப்பு பண்றது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, பிரச்சனை என்னமோ பொம்பளைக்கு தானே. அதனால ஆம்பளைங்க எல்லாம் ஈஸியா தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா சுடரம்மா, அதுவும் சரிதான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீங்க 2 பேரும் மேய போயிட்டீங்களான்னு ஆத்தா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். ஓ, அப்படியா? சுடரமா, லைலா. தம்பி, என்னப்பா இவ்வளவு தூரம் நடந்தே வந்துட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல சுடரமா, வீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் உங்க எல்லாரையும் சும்மா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அடே வேம்பே, லைலு, சொல்லு லைலு. எங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தியா, இல்ல உன் பொண்டாட்டிக்கு தெரியாம உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சைட் அடிக்கிறதுக்கு வந்தியா? ஹே, தப்பு. ஏன் இப்படி தப்பா பேசுற? வாயிலடி. வேம்பு, உண்மையை சொல்லுங்க, அதுக்கு தானே வந்தீங்க? சுடரமா, சும்மா இருங்க. நீங்களும் என்ன லைலா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போங்க சுடரமா. இல்லையே, தம்பி முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுதே. அட போங்க சுடரமா. முன்னாடியாவது வேம்பு மாமான்னு என் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருப்பாளுங்க. இப்பதான் ஒத்த கால பாதி கால ஆக்கிட்டாங்களே. அப்புறம் இதுக்கப்புறம் நீ தேடியா வரப்போறாளுங்க. யோ வேம்பே, காலாயா முக்கியம், மூஞ்சி தானையா முக்கியம்? நீதான் வாயிலே நல்லா வடை சுடுவியே. உன் வாய்க்கெல்லாம் வரலனாதான் பிரச்சனை, வந்தா பிரச்சனையே இல்ல. ஏ லைல்ஸ், உனக்கு பொறாமடி. உன் புருஷங்காரன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல, அதான் என்ன என் பொண்டாட்டி பிரிக்க பாக்குற. அடாடாடாடாடா, அப்படியே நாங்க பிரிக்க பார்த்துட்டாலும் நீங்க அப்படியே பிரிஞ்சிட்டு தான் அடுத்த வேலை பாப்பீங்க. ஏமா லைலா அப்படி சொல்ற? ஐயோ சுடரம்மா, உங்களுக்கு இந்த மனுஷனை பத்தி தெரியாது. வடை சுடுவான், வாயிலே நல்ல வடை சுடுவான். வீரா கிட்டயும் நல்ல வடை சுடுவான், வெளிய இருக்க பொண்ணுங்கள்ட்டயும் நல்ல வடை சுடுவான். ஆனா வீரா ரொம்ப உசாரு. மத்த பிள்ளைங்க தான் மாட்டிக்கிடுங்க. காலு ஒடிஞ்சு போச்சு, வீட்ல உட்காருவோம் அப்படிலாம் கிடையாது. வெளிய வந்துட்டா சைட் அடிக்கிறதுக்கு 2 நாள் முழுசா வீட்ல உட்கார்ந்திருப்பானா? ஏய் பாவம் லைலா, ஏன் அவர் அப்படி திட்டுற? ஐயோ சுடரம்மா, உங்களுக்கு இவனை பத்தி முழுசா தெரியல. ஒரு நாள் சைட் அடிக்கிறதுக்கு பொண்ணுங்களே கிடைக்கலன்னு ஏன் முன்னாடி உட்கார்ந்து என்னையவே குறுகுறுன்னு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தான் தெரியுமா? அடி பாவி. இருடா, உனக்கு ஒரு டயலாக் வேற வச்சிருக்கேன், இரு. அது என்ன டயலாக்? பேச்சாடா பேசுன, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சியே, இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆக்கி விட்டாங்களே. ஐயோ லைலா, சிரிப்படக்க முடியல லைலா. அம்மா, ஐயோ. அடியே இருடி, சிச்சுவேஷன் டயலாக் பேசுற நீயே. உனக்கு இருக்குது
இருக்காது ஒரு நாள். லே போடா, என்ன பண்ண போறவன்? இவ்வளவு பேச்சு பேசுனீல, இரு உன் ஆளு மஜ்னுக்கும் அவன் கூடவே வச்சுட்டு திரியறானே இந்த சிலுக்கு, அதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற. இரு. அட பாவி, என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்றியேடா. ஏன்டா இப்படி பண்ற? போடா, நான் மேய போறேன், எனக்கு பசிக்குது போ. அடியே லைல்ஸ், அந்த பயம் இருக்கணும் உனக்கு. வேம்பு, சொல்லுங்க சுடரமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. சுடரமா, நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கலாமா? நான் சொல்லிடுறேன்ப்பா. வணக்கம் மக்களே, நான் உங்களோட அனுஷா சுரேந்தர். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் எல்லாரும் உங்களோட உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. வீடியோ இப்பவே முடிய போகுது, அது ஏன்னு நான் சொல்றேன். எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க. அதாவது மெட்ராஸை வந்துருச்சு. 2 டேஸாவே கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டிஷா, கண்ணிலேருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருந்தது. ஆனா கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னால ரொம்ப முடியல, கண்ணை சிமிட்டவே முடியல, வலிச்சுக்கிட்டே இருந்தது. இதுக்கு மேலேயும் மொபைல் பார்த்து கண்டினியூஸா என்னால வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் 15 to 16 மினிட்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்ததை நம்ம எடிட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் ட்ராப்ஸ் எல்லாம் ஊத்திட்டு படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாளைக்கு வீடியோவை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எடுத்து போடுறேன். ஸோ டைமிங் கம்மி ஆயிடுச்சு. எல்லாரும் என்னன்னு கேட்பீங்க, அதுக்கு தான் நான் இப்போ ரீசன் சொன்னேன். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இப்போ மார்கழி மாசம் நல்ல பனி பெய்யணும், ஆனா பனியே பெய்யலங்க, ரொம்ப வெயில் தான் அடிக்குது. இப்படியே மாறிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னும் 2 நாள்ல நியூ இயர் வரப்போகுது. ஹாப்பியா 2024 எண்ட் பண்ணிட்டு 2025 சூப்பர் செம்மையா ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ மக்களே, பாய்.